இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போர்வெல் மோட்டர்லேருந்து லீக்கேஜ் ஆகுது போல இருக்கு. அதனால வாட்டர் வந்து ஸ்லோவா டேங்க்குக்கு ஏறுது. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ கம்மியா தான் வருது வாட்டர். ஸோ இந்த ஃபால்ட்டை பார்க்கறத பற்றி தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டை வந்து நம்ம வீட்டிலேயே நாமளே சரி பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். இவ்வளோ தான் வருது. லாஸ்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை பாருங்கள். போர்வெல்லேருந்து போகிற பைப்பு வந்து லைன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு மாற்றுறதுக்கான தேவையான பொருள் வந்து ஒரு எல்போ, ஒரு ஜாயிண்ட் கப்பு, இந்த எல்போவும் இந்த ஜாயிண்ட் கப்பு இதுதான் தேவைப்படுது. அப்புறம் இந்த லென்த்து பழுப்பு எவ்வளோ தேவையோ அது தேவையானது எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு வந்து பவர் லைன் எடுக்கிறதுக்கு அப்புறம் அளந்து பார்க்குற டேப்பு, அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த சொல்யூஷன் பிவிசி சொல்யூஷனு. இந்த சொல்யூஷனுடைய நேம் பார்த்துங்க. இந்த சொல்யூஷனை வாங்கி வச்சுக்கணும். பிவிசி சொல்யூஷனும் இருக்குது. நீங்கள் வேறு எதுனா போட்டிங்கன்னா வந்து பழுப்புலாம் வந்து உருகிடும். இந்த கம்பெனி இது பார்த்து வாங்கணும். இது மெயினாக பாருங்கள், இந்த மாதிரி மூடி இருக்கும். இந்த சேஃப் கண்டிஷனுக்கு தான் பிவிசி சொல்யூஷன் கேட்டு தனியாக வாங்கணும். இல்லைன்னா மறுபடியும் லீக் ஆகும். சரி, அதுக்கு கட் ஆஃப் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் மிஷினையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். கட் ஆஃப் மிஷினை இப்போ ரெடி பண்ணுவோம். வீலு அதை கழிச்சிட்டு வீலை மாட்டோம். கட் ஆஃப் இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். எல்லாம் நாட்லேயும் எல்லாம் நிறைய வீல் இருக்குது. அது நல்ல ரோஸ் கலர் வீலாக கட் ஆஃப் வீல் எடுத்துப்போம். எடுத்தாச்சு. அதில் வச்சு லாக் பண்ணிடலாம். அது அந்த சைடு வச்சு பிளாக் பண்ண அது மாதிரி மாற்றி அந்த 4 இதில் வந்து பிளாக் ஆகணும். பிளாக் ஆனதுக்கப்புறம் டைட் வச்சுக்கலாம். இப்போ பவர் லைனை கொடுத்துக்கலாம். பவர் லைன் கொடுத்துட்டு ஆன் பண்ணி வச்சு இப்போ வந்து இது தான் வந்து இது போர்லேருந்து டேங்குக்கு போகிற இது தான் டேமேஜ் ஆகி போச்சு. இப்போ அதை தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஜாயின் ஓஸு அதில் வந்து ஜாயின் பண்ணிடணும். அதில் ஜாயின் பண்ணுறது அங்கே வந்து எல்போ போட்டு அங்கே ஒரு ஜாயிண்ட்டை போட்டு எல்போ போட்டு ஜாயின் பண்ணிடணும். அதை கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பிசுறுங்க இருந்துச்சுன்னா வந்து தண்ணி லீக் ஆகும். எப்பயுமே வந்து நம்ம இது பார்த்திங்கன்னா தண்ணி லீக்காத அளவுக்கு நம்ம போடணும். அதுக்கு தான் இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். 2 சைடு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். இந்த லீக்கேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி நடக்கும். டேங்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறணும்.
இப்போ லீக் ஆகிற இடம்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் அது எப்படின்னு நான் உங்களாண்ட வீடியோ போட முடியல. ஆனால் டேங்குக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏறி கிடக்குது. அது வந்து மண்ணுலேயே அது இறங்கி போய் கிடக்குது. அதனால் அது லீக்கேஜ் வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த இடம் தான் லீக்கேஜுன்னு பார்த்தோம், கண்டுபிடிச்சி இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து ஃபுல்லாக கரெக்டாக ஏறுது. இப்போ வந்து ஒரு 1/2 ஏறணும் டேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் எடுத்துக்குது. எங்கள் லீக்கேஜ் எடுத்துக்கனால இப்போ எங்கே லீக்கேஜுன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கிரவுண்டில் மண்ணில் கிடக்கு. அதனால் இது எங்கன்னு பார்த்து நாங்கள் ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுமாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுமாரி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து தண்ணி எப்பயுமே மண் லைனில் வர அந்த லைனுங்கெலாம் எங்கே லீக் ஆகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு அந்த டீ ஜாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிட்ட வேண்டியது தான். எடுத்துட்டியா? அப்படியே போட்டு ஜாயின் பண்ணிட்டு அது ஜாயின் பண்ணியாச்சு. நல்லா தட்டி விட்ருங்க. அது மேலே நல்லா சொல்யூஷன் போட்டு விடுங்க காயிட்டன்னு. அப்புறமா தண்ணி லீக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ட்ராப்ஸ் லீக் ஆகுது. அப்போ நாங்கள் கொஞ்சம் இது போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மோட்ரு போட்டு பார்க்கலாம். மோட்ரு போட்டுட்டு அங்கே போய் பார்த்தா எந்த இடத்துல அதை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸாக லீக் ஆகுது. அதனால் மறுபடியும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகுது. என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் வந்து பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அப்போ எப்படி எடுத்து பாருங்க ஃபுல் ஃபோர்ஸாக வருது. இப்போ டேங்க்கு உடனே ஏறிடுது. தேங்க்யூ. தேங்க்யூ.